அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது செவ்வாய்க்கிழமைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட். நேத்து வீடியோ அப்லோட் பண்ணும்லங்க. அதனால தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான வீடியோ இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று வந்து என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று பொண்ணுங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சப்பாத்தியும், ஹஸ்பண்ட்க்கு லஞ்சுக்காக சப்பாத்தியை பேக் பண்ணிக்கிட்டேன். இது கூட கறின்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து நான் வந்து குருமா மாதிரி, அதாவது மிட்டாசல்லாம் செய்வேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை கூட அட்டகாசமாக இருக்கும். ரெசிபி வேணும்னா ப்ளே பட்டனில் வந்து டேக் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நேற்றுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஒரே ரெசிபி தான். ஸ்நாக்ஸாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இருந்தது, அதை வந்து பாயில் பண்ணி வச்சாச்சு. இது கூடவே வந்துட்டு ஒரே ஒரு பாவக்காய் மட்டும் இருந்தது, அதை வந்து தக்காளி தொக்கு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஹஸ்பண்ட்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாதத்தில் நிறைய தயிர் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இது கூட வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து கொடுக்கும்போது குடிக்கிறதுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நேற்றுக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.